வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஹவு டு இன்க்ரீஸ் யுவர் ட்ரேடிங் கான்ஃபிடென்ஸ் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த கான்ஃபிடென்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஃபியர்னா என்ன அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம். அண்ட் கான்ஃபிடென்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக முக்கியமான 2 ரூல் என்ன அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன் டீட்டெயில்டாக உங்களுக்கு இந்த கான்ஃபிடென்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது தெரியும். ஸோ இதுக்காக நம்ம 2 ரூலை யூஸ் பண்ண போகிறோம். ரூல் நம்பர் 1 and 2. அந்த ரூலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஏன் நமக்கு ஃபியர் வருது, அந்த ஃபியர் வர்றதுக்கான காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த ஃபியரை நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம கான்ஃபிடென்ஸை நோக்கி நம்ம நகரலாம். ஸோ இந்த ஃபியர் வர்றதுக்கான மேஜர் ரீசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பங்குச்சந்தையோட இழப்பு, ஓகேங்களா, அதில் ஏற்படுற இழப்பு வந்து நமக்கு அச்சத்தை ஏற்படுத்துது. அதுக்கப்புறம் அதோட நிச்சயமற்ற அன்சர்டனிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயத்தை உருவாக்குது. இதனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு எமோஷ்னல் ரெஸ்பான்ஸ், ஸோ நம்ம ரிஸ்க் எடுக்கிறதுக்கான ஒரு எமோஷ்னல் ரெஸ்பான்ஸ் வந்து ஒரு பயம் மூலமாக அந்த இடத்துல க்ரியேட் ஆயிடுது. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா பங்குச்சந்தையோட வொலாட்டிலிட்டி, அதாவது ஏற்ற இறக்கம். ஸோ டக்குன்னு ப்ரைஸ் மூவ்மெண்ட் வந்து அப் அண்ட் டவுன் வந்து போய்கிட்டே இருக்கும். அதை பார்த்து அதனால வந்து அச்சப்படுறது, ஓகேங்களா. ஸோ மூன்றாவது வந்து பார்த்திங்கன்னா குரூப்பாக, அதாவது நிறைய பேர் வந்து சொல்கிறத கேட்டு எதையுமே செய்யாமல் எதையுமே யோசிக்காமல் நம்ம ஒரு முடிவு எடுத்துகிட்டு அந்த முடிவுனால் ஏற்படுற பயம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ பணத்தை இழந்துருவோமோ அப்படின்ற நினைக்கிற அந்த பயம்தான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் நமக்கு ஒரு சிக்கலை ஏற்படுத்தும். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மந்தை கூட்டம், மாட்டு மந்தை போல் வந்து எல்லாரும் சொல்கிறத கேட்டுட்டு போகிற ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறதுனால அந்த பயம் ஏற்படுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எதிர்மறை செய்திகளை பார்த்து அதிகப்படியான எதிர்வினை ஆற்றுறது, ஓகேங்களா. எதிர்மறை செய்தி வந்து எந்த அளவுக்கு இம்பேக்ட் ஏற்படுத்தும், ஆனால் அதனால அதிகமாக பயத்தை ஏற்படுத்தி அதன் மூலியமாகவும் ஃபியர் உண்டாகி அந்த ஃபியர்னால அதிகமான லாஸை வந்து அவங்க ஏற்படுத்துவாங்க. அண்ட் லாஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா ஃபினான்சியல் ஸ்ட்ரெஸ், நிதி இழப்பு பற்றிய பயம் வந்து மன அழுத்தத்தை ஏற்படுத்தும், சிந்திக்காமல் முடிவெடுக்கிற ஒரு சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி 5 முக்கியமான விதங்கள் வழியாக நமக்கு வந்து இந்த பயம் வந்து க்ரியேட் ஆகுது. இந்த பயம் நமக்கு க்ரியேட் ஆகாமல் இருக்கணும்னா நம்ம வந்து என்ன பண்ணணும், ஓகேங்களா. ஸோ நம்ம இந்த பயத்திலிருந்து வெளியில் வர்றதுக்கு 2 ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து இதுவரை இந்த 2 ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். இல்லை இந்த 2 ரூல்ஸை பற்றி உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் இந்த 2 ரூல்ஸை ஃபாலோ பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பயத்தை முற்றிலும் ஒழிச்சிட்டு ஸோ புது விதமான அப்ரோச்சை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தும். அந்த 2 ரூல் என்ன அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, முதல் ரூல் வந்து பார்த்திங்கன்னா லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியை நம்ம அப்ரோச் பண்ணுறது. 2வது ரூல் வந்து பார்த்திங்கன்னா டைவர்சிஃபிகேஷன் நம்ம பண்ணுறது. அது எப்படி நம்ம பண்ணணும்? ஸோ ஒரு சின்ன ஸ்டோரி மூலமாக நான் சொல்கிறேன். ஸோ ராஜேஷ் அப்படின்றவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 லட்சத்தை ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஓகேங்களா, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் வந்துட்டு ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறாரு, ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10% வந்து மார்க்கெட் வொலாட்டிலிட்டியில் 10% வந்து டிப் ஆகிறத அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாரு. ஆனால் இவர் வந்து இந்த இடத்துல பேனிக் ஆகாமல் இந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி ஃப்யூச்சரில் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும், ஓகேங்களா. இது வந்து ஒரு லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜிக்காக வந்து இதை அவர் அந்த ஸ்டாக்கை பிக் பண்ணியிருக்காரு. இவர் என்னென்னா ஃப்யூச்சரில் வந்து ரீட்டைல், ஓகேங்களா, டெலிகாம் இண்டஸ்ட்ரி செக்டார்ஸ் வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அப்படின்ற அனலைஸ் பண்ணி ஒரு பக்காவான ஒரு ரிசர்ச் அனலைசிஸ் பண்ணி இந்த ஸ்டாக்கை லாங் டேர்முக்காக சூஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, இந்த லாங் டேர்முக்காக வச்சுருக்கிற இந்த ரிலையன்ஸ், ஓகேங்களா, இந்த ரிலையன்ஸ் ஸ்டாக்கை செக் பண்ணுறாரு. இது வந்து இந்த ஷார்ட் டேர்ம், ஓகேங்களா, ஷார்ட் டேர்மில் மார்க்கெட் டிப்ஸ் இருக்குல்ல, ஸோ இந்த மாதிரியான டிப்ஸ் எல்லாத்தையும் ஈஸியாக ரெக்கவர் பண்ணிட்டு வந்திருக்கிறதையும் இவர் செக் பண்ணியிருக்காரு. அண்ட் முக்கியமான ஸ்ட்ராட்டஜி, ஓகேங்களா, ஸோ முக்கியமான டெக்னிக்கல் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி இந்த ஸ்டாக்கை வந்து இவர் லாங் டேர்முக்காக ஹோல்டு பண்ணுறாரு. இது ஒரு சினாரியோ. இதை வந்து அவர் இதே மாதிரி வேறு நல்ல லாங் டேர்ம் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய நல்ல ஃப்யூச்சருக்கு க்ரோத் ஆகக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் நல்லா பக்காவாக அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. இது வந்து லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜிக்காக இதை பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் இதே ராஜேஷ் என்றவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஸோ ஓகேங்களா, ஸோ அவரோட இன்னொரு பணத்தில் ஸோ 2 லட்சத்தை எடுத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி, ஓகேங்களா, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் ஒரு ஸ்டெபிலிட்டிக்காக அவர் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அண்ட் இன்னொரு 1 லட்சத்தை வந்து டாட்டா மோட்டார்ஸ், ஓகேங்களா, ஆட்டோ செக்டார்ஸ் வந்து ஃபியூச்சரில் க்ரோத் ஆகும் அப்படின்ட்டு டாட்டா மோட்டார்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஸோ பேலன்ஸ் இன்னொரு 1 லட்சத்தை என்ன பண்ணுறாரு அப்படின்னா டிஃப்ரெண்ட் அசட் கிளாஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. மியூச்சுவல் ஃபண்டு அண்ட் பாண்ட் அண்ட் ஸ்மால் கேப்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வேறு இடங்களில் அவர் இன்வெஸ்ட் பண்ணுறாரு.
இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, இந்த மார்க்கெட் கிராஷ் வந்து டெம்பரரியாக நடக்குது. ஸோ அந்த மாதிரி மார்க்கெட் கிராஷஸ் டெம்பரரியாக நடந்தாலும் இந்த ராஜேஷ் வந்து டைவர்சிஃபை பண்ணி வச்சிருக்காரு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி டைவர்சிஃபை பண்ணதுனால இவரோட போர்ட்ஃபோலியோ பேலன்ஸ்டாக இருக்குது, லாஸ் இல்லாமல் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெடியாக இவரோட ரிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா கம்மியான ரிஸ்க்காக மாறுது. இவரோட போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ்டாக இருக்குது. இதை வந்து அவர் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கார். ஸோ ஒரு 2 வருஷம் கழித்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ராஜேஷ் வந்து ஸோ ஒரு ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் ஸ்டாக்கை லாங் டேர்முக்காகவும் இன்வெஸ்ட் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் டைவர்சிஃபையும் பண்ணுறாரு. இது ரெண்டையும் பண்ணதுனால ஸோ ஓகேங்களா, சின்ன ஸ்டாக் மார்க்கெட்டில் நடக்கிற ப்ராப்ளம்ஸ், ஓகேங்களா, சின்ன டிப்ஸ், இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான ஒரு இம்பேக்டும் ஆகாமல் ராஜேஷோட போர்ட்ஃபோலியோ நல்லா க்ரோவாக இருக்கிறத அவர் பார்க்குறாரு. அண்டு சின்ன விஷயங்களுக்கு இவருமே வந்து எந்த எமோஷ்னல் ரியாக்ஷனும் பண்ணாததுனால இவரோட ரிட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கு அவர் வந்து 2 விஷயத்தை ஃபாலோ பண்ணுறாரு. ஒன்று டைவர்சிஃபிகேஷன் அண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரோச். இது ரெண்டையும் அவர் கரெக்டாக ஸ்டடியாக பண்ணதுனால இவரோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா க்ரோ ஆகிறத இவர் கண்கூட பார்த்தாரு. ஸோ இந்த 2 விஷயத்தையும் எல்லாருமே ஃபாலோ பண்ணுறாங்க. யாரெல்லாம் வந்து ரிஸ்க் எடுக்கக்கூடாது, ஸ்டாக் மார்க்கெட்டில் ரிஸ்க் எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணலை அப்படின்னா நீங்களும் வந்து இதை ஃபாலோ பண்ணலாம். இது ஒரு பெஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் டைவர்சிஃபிகேஷன் இது ரெண்டையும் நம்ம சேர்த்து பண்ணும்பொழுது நமக்கு லாங் டேர்மில் ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸை நமக்கு இது கொடுக்கும். ஸோ அப்போ நீங்கள் வந்து கேட்கலாம், எப்படி வந்து நம்ம நல்ல லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஸ்டாக்ஸை நம்ம வந்து செலக்ட் பண்ணுறது அப்படின்னு. ஸோ அதுக்கு வந்து நிறைய ஸ்க்ரீனர் இருக்குது, நிறைய மெத்தட்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே வந்து நிறைய நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் ஸ்டாக்ஸை நீங்கள் சூஸ் பண்ணி அந்த ஸ்டாக்கை வந்து ஃப்யூச்சருக்கு எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத அனலைஸ் பண்ணி நீங்கள் லாங் டேர்ம் போகலாம். அண்ட் நீங்கள் வந்து ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ்ட்டை கேட்டு நீங்கள் ஒரு முடிவு எடுக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய புக்ஸ் இருக்குது டெக்னிக்கல் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஸோ லாங் டேர்முக்கான ஸ்டாக்ஸ் எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்றத ஸோ நீங்கள் அதை படித்து தெரிஞ்சு அதுக்கப்புறம் நீங்கள் அதை அப்ளை பண்ணலாம். அண்டு ஸோ நம்மளோட யூஆர் ஸ்டாக்கில் பிஎஸ்எஸ் ட்ரேடிங் டூல் இருக்குது. இந்த பிஎஸ்எஸ் ட்ரேடிங் டூல் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டாக்ஸை வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும், கோல்டன் ஸ்டாக் எப்படி செலக்ட் பண்ணணும், அண்ட் டெக்னிக்கல் இண்டிகேஷன்ஸை எப்படி நம்ம செக் பண்ணணும், அண்ட் ரைட் டைமில் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்றத ஸோ நம்ம வந்து வெபினாராக கண்டக்ட் பண்ணி சொல்லித்தரோம். ஸோ நீங்கள் வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ப்ராப்பராக ஒரு டெமோ அக்கௌண்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு நிறைய புது விஷயங்கள் வந்து தெரிய வரும். ஸோ நீங்கள் வந்துட்டு எல்லாரும் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணாமல் ஸோ நீங்கள் ஒரு புது அப்ரோச்சை நீங்கள் பண்ணுற மாதிரியான ஒரு ப்ரொசீஜர் தான் இது. பட் இந்த டெக்னிக்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஜஸ்ட் ஒரு 3 மினிட்ல நம்ம செக் பண்ணி முடிச்சிட முடியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரியல் மணியை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ண தேவையில்லை. ஸோ டெமோ அக்கௌண்ட்லேயே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் ப்ரொசீஜரே வந்து நாங்கள் வந்து சொல்லி தருவோம். ஸோ ரொம்ப சிம்பிள் மெத்தட். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வெபினாரில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ வெபினாரோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. ஸோ உங்களோட நேம் அண்ட் ஜிமெயிலை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். இதுவரை நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.